கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில மாதம் 13/3/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி திதி காலை 10:36 வரை, பின்பு பௌர்ணமி திதி. இந்த சதுர்தசி திதியில் பற்களை சீரமைத்தல், மேலும் ஏதாவது ஒரு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த சதுர்தசி திதி அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இந்த சதுர்தசி திதி உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் கிரக சாந்தி செய்வதற்கும் சித்திர வேலைப்பாடுகள் அனைத்தும் செய்வதற்கும், அதாவது கோயில்களில் சித்திர வேலைப்பாடுகள் செய்வதற்கும், இந்த கார்ட்டூனிஸ்ட் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் பண்ணைகளுக்கு தேவையான மாடுகளை, கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 3:30 மணி வரை. இன்றைய பரிகாரம், இன்றைய வாரசோலை தேர்ப்பு பரிகாரம் தைலம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. மாலை பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு மேலோரை, நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக காண்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள் போன்றவைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு வஸ்திர தானங்கள் செய்வதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அதாவது வக்ரகதியில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் தடைபாடு இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் போய் பேசினீர்களானால் திருமணம் சார்ந்து, சுபகாரியம் சார்ந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குழந்தைகள் நலன் கருதி சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும், புதிய தொழில் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இன்று மிகவும் ஏற்ற நாளாகவும் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர், வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீண்ட நாட்களாக ஏதாவது பாக்கி இருக்கிற தொகை என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் என்று உருவாகும். ஷேர் மார்க்கெட்ல இன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று பேசுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த அனைத்து காரியங்களிலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், தொழிலை சார்ந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்ளுவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு இன்று லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும், சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் மூவரும் இணைந்திருப்பதாலும் இன்று ஏதாவது நிலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்து வர வேண்டிய ஒரு பாகி வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சம்பந்தமான நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைப்பாடுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்று ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அல்லது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை சில விரய செலவுகள் இருந்தாலும் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் ஒரு 50% காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தை ஆகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் இன்று 2ஆம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இன்று தக்க முடிவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டினீங்களாலும் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இந்த மைத்திர தாரையில் முடிந்தளவு ஒரு சிறு உதவி, யாருக்காவது ஒரு நலிந்தவர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் பெரிய வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகளும் தேவையில்லாத விவாதங்களையும் நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் இன்று தேவையில்லாத விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு கூட நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது.
மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கொஞ்சம் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதிர்வினையாக பேசினீர்களானால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் ராசிக்கு 9ஆம் 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ், வாசனை திரவியங்கள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஒரு தொகை, ஒரு முழுமையான ஒரு தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது முக்கியமாக ஒரு டீலர்ஷிப் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குழந்தைகள் மூலம் ஏதாவது சிறு சிறு விரய செலவுகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த மிதுனராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு 100% வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்த ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். படிப்பில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது போட்டித் தேர்வுக்கு ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சாதகத்தாரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவது கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று உங்களுடைய நண்பர்களிடத்தில் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களானால் அது பிற்காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு யாரிடமும் உங்களுடைய சொந்த விஷயங்களை டிஸ்கஸ் செய்யாமல் இருப்பதும் இன்று அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கு கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயணங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகிறது. தெரியாத முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்றைக்கு பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில் கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் செஞ்சிருப்பதாலும் சுக்கிர பகவானுடன் ராகு பகவான் புதன் பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு செய்திகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் சிறு உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கடகராசி நேயர்களுக்கு
பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் உடல் நலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்த நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சேமதாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய ஒரு புரோகிராம் ஒதுக்கி இருப்பீங்க. அந்த புரோகிராம் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த கடனை கட்டினீர்களான கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த சேமதாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்தும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது அத்தியாவசியமாக பயணங்கள் செய்ய வேண்டியிருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு விவசாயியை பொறுத்தவரை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை, வண்டி வாகனங்கள் மூலம் சிறு தொகை அதாவது சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்களும் அதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்புடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது விபத்து தாரையை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதாலும் மேலும் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் சிறு விரைய செலவுகளும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் சில போட்டி பொறாமைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்த அளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்வேகத்துடனும் நிதானமாகவும் செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழிலில் ஏதாவது புதிய தொழில் யுக்திகளை கையாண்டு வியாபார யுக்திகளை கையாண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. சம்பத்து தாரையை பொறுத்தவரை வருமானத்திற்கு அதிகமான இன்று வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய முதலீடுகள் சார்ந்து புதிய தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. சுபகாரியம் சார்ந்து இன்று சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவும் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்களும் சிறு குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த ஜென்மதாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில்
சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு திருமணம் சார்ந்து என்று நீங்கள் ஏதாவது எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பொருட்களும் இன்று வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் முடிந்தளவு நீங்கள் ஏதாவது நல்ல திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தியாகி வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த பரம மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள், பாதியில் நின்று போன சில கிரைய வேலைகள் செய்வதற்கும் அதை சார்ந்த நல்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த ஏதாவது முக்கிய முடிவுகள் இருப்பதில் சிறு தடுமாற்றங்கள் இருப்பவர்கள் இன்று ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு காரியத்தையும் நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன படம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ஒரு 50% காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையாகவே வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளும் முக்கிய முடிவுகளும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. யாருக்காவது சிலருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று யோசிக்காமல் உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது கோயில்களுக்கு சென்று உண்டியில ஒரு ரூபா 2 ரூபா போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவும் கோடி புண்ணியங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மைத்திரத்தாரையின் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுறீங்க அது தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அதாவது ஒரு உத்தரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது புதிய முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் பிற்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று
சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பணி செய்துவிட்டு ஏதாவது அரியர்ஸ் பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அரியர்ஸ் பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்த அளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் அதை சார்ந்து தேவையில்லாத சில உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்த அளவு இந்த நண்பர்கள் கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களில் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க தேவையில்லாத வந்து பேசுவாங்க. அவர்கள் மூலம் சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அதை சார்ந்து சில சுப விரய செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கருதலாம். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் தேவையில்லாத சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது கையில் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று அமையும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்து ஏதாவது புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதை சார்ந்து வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க வண்டியில போயிட்டு இருந்தா கூட டூ வீலர்ல போயிட்டு இருந்தா கூட
முன்னாடி போறவங்க ரைட்ல சிக்னல் காட்டி லெப்ட்ல போவாங்க, லெப்ட்ல சிக்னல் காட்டி ரைட்ல போவாங்க. நீங்க போய் ஏதாவது கேட்டீங்கன்னா வேணும்னே உங்களை மறைச்சிட்டு சண்டைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது வண்டி வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது திருமணம் சம்பந்தமான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக இருந்தால் அது இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான, அதாவது இன்னைக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்த அளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்பான சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் அளவுக்கு அதிகமாக அதாவது எக்ஸசைஸ் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கினீங்க கூட நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டியான பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று கம்மியாகவே குறைவாகவே இருக்கிறது. ஏதாவது நண்பர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா கூட கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு விதிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து ஏதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் ஏதாவது கார்பரேஷன் அப்ரூவல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய லாபத்தொகை திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வதற்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் பெண்டிங் இருந்துச்சுன்னா இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பழைய கடன்கள் அனைத்தும் இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பாத்தியத்திற்கு அதாவது வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகவே இன்று அமையும். போராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்களும் சிறு குழப்பங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. அப்படி போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் அதாவது இன்னைக்கு பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களால் இந்த பரம மைத்திர தாரையில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த ஏதாவது வரம் தள்ளி கூப்பிக்கொண்டே இந்த தடை தாமதங்கள் இருந்தீர்களானால் இன்று நீங்கள் பேசினீங்கன்னா அந்த திருமணம் இன்று ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன ஏதாவது பேப்பர்ஸ் இன்வேலிட் ஆகி பாதியில் நின்று போன கிரயங்கள் நீங்கள் முயற்சி செய்தீர்களால் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏதாவது சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில் பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சில நாட்களாக முன்பு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலர் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆன்மீக தலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலர் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். இந்த பரம மைத்திரத்தாரையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாக இருந்தாலும் சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி உறுதியாகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு தொழிலை பொறுத்தவரை இந்த குழந்தைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குழந்தைகள் நலம் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் சுப விரய செலவாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஃபீஸ் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அல்லது ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று விரய செலவாக இருந்தாலும் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று இந்த மைத்திர தாரையில் பிளஸ் அது இல்லாம இன்னைக்கு அவர்களுக்கு சந்திராஷ்டமம் முதல் கொஞ்சம் திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இருக்கிற அமௌண்ட் கடனை கொட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலம் கட்டம் வரை சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் அல்லது ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் நீங்கள் சிறு உதவி செய்தீர்களான அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இன்று அமையும். ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது ஒரு வேளை உணவு அன்னதானம் கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு அலுவலகத்துல கூட நீங்க மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வீட்டை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது பேசும் பேச்சுகளில் ஏதாவது எதிர்வினை பேசினீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வதைத்தாரையில் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது.
கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும், இன்று நீங்கள் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு அபார்ட்மெண்ட்லயோ அல்லது ஒரு இடத்துலயோ வீடு பார்த்திருப்பீங்க. அந்த வீடு பேசி விலை படியாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகளில் விலை படிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டதே இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு செமினாரில் ஏதாவது பங்கேற்று அதன் மூலம் சில சன்மானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது ஒரு புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இன்று அற்புதமான நாளாக கருதப்படுவதால் கூடிய விரைவில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் இந்த சாதகத்தாரையில் குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் செய்தீர்களானால் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இதன் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையை பொறுத்தவரை இந்த மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது மனசை விட்டு பெருந்தி ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று ஒரு புதிய நபர்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலேயே புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டு சம்பந்தமான சில பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது கணவன் மனைவியிடம் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று போய் நீங்க பேசுனீங்கன்னா மனம் விட்டு பேசுனீங்கன்னா இன்று நீங்கள் ஒற்றுமையுடன் சேர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகளில் இருந்து சிறு சிறு குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உத்வேகத்துடனும் கொஞ்சம் விவேகத்துடனும் நல்ல முயற்சியுடன் செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு கடன் வாங்காமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு.
மொத்தத்தில் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய நபர்களை சந்திக்க வேண்டிய சில அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டே போயிட்டு இருக்கும். இன்னைக்கு போய் நீங்க அவர்களை பார்த்து ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது புதிய நபர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகளும் அவர்கள் மூலம் சிறு உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் இந்த சேமதாரையில் ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த இரவு நேர பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக சிறு சிறு உடலில் சிறு உபதைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அதாவது நீண்ட நாட்களாக அதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக தொழில் அதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வந்தாலும் அதற்கேற்ப சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விவசாயிகளை பொறுத்தவரை இன்று ஏதாவது சில விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதே மாதிரி சில வளர்ப்பு பிரயாணிகளால் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பவர்களும் கொஞ்சம் அதாவது கடல்ல ஏதாவது டிராவல் பண்றவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக டிராவல் பண்ணுவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான சாதனங்களை வைத்துக் கொண்டு நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இந்த விபத்து தாரையில் பாதுகாப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்தி எந்த காரியங்களை செய்தாலும் அது என்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.